இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஆள் எடுக்க போறாங்க. 21 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷருக்கே 21 லட்சம் ரூபான்றது ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹையரிங் ப்ராசஸ்ல ஏஐக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஏஐ சம்பந்தமா எதனா கோர்சஸ் அண்ட் தென் நம்ம எதனா பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது இன்னொரு பெரிய பிளஸா வந்து இருக்கும். அண்ட் தென் இது வந்து இந்த இசிஇ அண்ட் தென் சிஎஸ்சி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிளா தான் வந்து இருக்காங்க இந்த ஃப்ரெஷர் ரோல் உள்ள போறதுக்கு. ஸோ ஃபுல்லாவே இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஃபோக்கஸ் பண்றது இங்க டேலண்டடான ஆட்களை வந்து எடுக்கணும். அண்ட் தென் ஃபுல்லாவே இங்க ஏஐல டேலண்டடா இருக்க ஆட்களை வந்து எடுக்கணும் அப்படின்ற பிளான் வந்து போறாங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கே இவ்வளவு சேலரி வந்து தராங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தாலும் இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்கிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த அளவுக்கு சேலரி இங்க ஃப்ரெஷர்ஸ்க்கே தந்தாங்க அப்படின்னா இப்போ கரண்ட் லெவல்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. பட் ஆனா வீக்கான ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்ஜின்ஸ் வந்து பிரச்சனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இவ்வளவு சேலரி வந்து நீங்க கொடுத்து பே பண்ற ரீசனால அப்படின்றத சொல்றாங்க. இப்போதைக்கு செலக்ஷனை பொறுத்தவரை 21 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பே பண்றாங்க. அதனால லிமிட்டடான செலக்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். யாரெல்லாம் பர்ஃபெக்டா ஆட்டோமேஷன்ஸ் அண்ட் நீங்க ஏஐ டெலிவரி எல்லாம் யார் யார் பண்றாங்களோ அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் சேலரி வந்து அதிகமா தராங்க. அந்த ஒரு ரீசனால ஷேர் பிரைஸ் வந்து இறக்கிருக்காங்க. ஏன் அப்படின்னா சேலரி அதிகமா தராங்க அப்படின்னா இவங்களுக்கு காஸ்ட் வந்து அதிகமா ஆகும். ஸோ காஸ்ட் அதிகமாகுது அப்படின்னா ரெவன்யூ வீக் ஆகும்போது இந்த கம்பெனி மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பிரஷர்ல வந்து நிற்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால இறக்கிருக்காங்க.